வணக்கம். என்னுடைய பெயர் வேலுசாமி, உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம். இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவிற்கு அதிக பிரதான தொழில் தென்னை மற்றும் பனை வாழை இருக்குது. இங்கே தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து இறக்கக்கூடிய கல்லுக்கு அரசாங்கம் 1986 தடை விதித்துள்ளது. இந்த இயற்கையாக வடியக்கூடிய பானம், நோய் பிணியை போக்கக்கூடிய மருந்து, அருமருந்தாக இருக்கக்கூடிய கல்லுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. ஆகவே மனித உயிருக்கு உடலுக்கு நாட்டுக்கு கேடு விளைவிக்கூடிய மதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, பொதுமக்கள் ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு இருக்காங்க. இயற்கை பானத்துக்கு எந்த வழிவகையும் இல்லை. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு 1.5 கோடி பேர் இன்னைக்கு தென்னை மரம் பனை மரத்திலிருந்து வாழ்வாதாரம் முன்னேறும். தென்னை தொழிலாளர் 35 லட்சம் பேர் இன்னைக்கு வாழ்வாதாரம் மேம்படும். கல்லுக்கு தடை நீக்கணும். பிரதான கோரிக்கையா விவசாயிகள் சங்கம் பல கட்டமாக விவசாயிகளை வச்சு தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து கல் இறக்கிறதுக்காக விவசாயிகள் சங்கம் அரசுக்கு 40 ஆண்டு கால கோரிக்கையா இருக்குது. அந்த கலப்படம் என்று சொல்லி 1986 விதித்த தடையை உடனடியாக தமிழ்நாடு அரசு நியூஸ் தமிழ் நிகழ்ச்சியின் மூலமாக இதை எடுத்து சொல்லி இந்த விவசாயிகளுக்கு கல்லுக்கு தடையை நீக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை. அதற்கு அடுத்தா போல இன்னைக்கு எரிபொருளுக்கு தட்டுப்பாடு. இன்னைக்கு 16 கூட்டுறவு சர்க்கரை ஆலை, 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலை தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ஆலையெல்லாம் இன்னைக்கு நலிவடைந்த நிலையில் இருக்குது. அந்த ஆலையை மீட்டெடுப்பதற்கு கரும்பிலிருந்து எத்தனால் தயாரிச்சா இன்னைக்கு ரோடுக்கு தார் ஊத்துறது இதெல்லாம் அது எரிபொருளாக எடுக்கலாம். அப்பேற்பட்ட எரிபொருளை நம்ம இந்தியாவில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அயல்நாட்டிலிருந்து நம்ம எரிபொருளை நம்ம வாங்குறது தவறு. அவை இதுக்கு மத்திய அரசு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு எரிபொருள் தயாரிக்க எத்தனால் எல்லா கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலும் பொதுத்துறை சர்க்கரை ஆலையும் பிரைவேட் ஆலையிலும் தயாரிச்சா விவசாயிகளுடைய வருமானம் ஏற்றம் பெறும். கரும்புக்கு ஒரு டன்னுக்கு இன்னைக்கு 10,000 ரூபா டன்னுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கு போராடக்கூடிய தேவை இல்லை. அப்போ இதுக்கு கரும்புல இருந்து எத்தனால் தயாரிக்க இந்த நிகழ்ச்சியின் மூலம் அரசுக்கு இந்த கோரிக்கை எடுத்து சென்று நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அதுபோல் விவசாயிகள் அரசாங்கத்தை நாடி போகக்கூடாது. அரசாங்கம் தான் விவசாயிகளை நாடி வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் கிராமம் நகரமாகும். அப்படி வளர்ச்சிக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் அரசாங்கம் இனிமேல் விவசாயிகள் சந்தித்தால் மட்டும்தான் இன்னைக்கு விவசாயிகள் வாழ்வாதாரம் முன்னேறும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு